பைபிள் டைம் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இன்று முதல் ஜோனா அண்ட் த லார்ட், யோனாவும் கர்த்தரும் என்ற தலைப்பில் யோனா புத்தகத்தை நாம் தியானிக்க உள்ளோம். இன்றைக்கு ஜோனாஸ் ரன்னிங் அவே அண்ட் த லார்ட்ஸ் பர்சியூவிங், யோனாவின் ஓடிப்போகுதலும் கர்த்தரின் பின் தொடருதலும் என்ற தலைப்பு டாக்டர் எபி நம்மோடு வசனத்தை பகிர்ந்து கொள்ளுவார்கள். வாங்க சேர்ந்து வசனத்தை தியானிப்போமா? சண்டே ஸ்கூல்ஸ்க்கு நீங்கள் தவறாமல் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சில ஸ்டோரிஸை அதிகமாக நீங்கள் கேட்டு வளர்ந்துருப்பீங்க. யோனாவின் கதை, இல்லைன்னா தானியேல், டேவிட் அண்ட் கொலையாத், இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லா கிட்ஸுக்குமே ஃபேவரட் ஸ்டோரிஸ். ஸோ ஜோனாவை கதையின் மூலமாக கேட்டனால சில நேரத்தில் இந்த யோனா ஒரு உண்மையில் நடந்த ஒரு சம்பவம் அல்லது சரித்திரத்தில் வாழ்ந்தவராக யோனாவை பார்ப்பது கொஞ்சம் கஷ்டம். அதுவும் இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய, இந்த சம்பவத்தில் வரக்கூடிய அந்த பெரிய மீன் அப்படின்னு சொல்லி வரும்போது, இது உண்மையில் நடந்த ஒரு சரித்திரமா அல்லது இது ஒரு கதையா அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும். ஆனால் யோனா என்கிற இந்த தீர்க்க தரிசன புக் யோனா என்கிற ஒரு நபரை குறித்து நமக்கு காண்பிக்கிறது. இந்த நபர் உண்மையிலே வாழ்ந்த ஒரு நபர். அவரை குறித்து நம்ம யோனா 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. ஸோ யோனாவுடைய தகப்பனுடைய பெயர் இங்க அமித்தாயி அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதே 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. காத்தேப்பர் ஊரானாகிய அமித்தா என்னும் தீர்க்கதரிசியின் குமாரன் யோனா அப்படின்னு சொல்லி. ஸோ இவனுடைய அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசி, மகனும் ஒரு தீர்க்கதரிசி. எந்த ஊரை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யோனா தீர்க்கதரிசி முதல்ல தாவீது காலத்துல 12 கோத்திரமும் சேர்ந்த இஸ்ரவேல் ஒரே நாடாக காணப்பட்டது. ஆனால் தாவீதின் குமாரன் சாலமோனுக்கு பிறகு அந்த கிங்டம் 2ஆக பிரிகிறது. சவுத்தில் அதை ஜூடா, யூதயா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, 2 கோத்திரம். அதே போல நார்த்தில் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, 10 கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த யோனா தீர்க்கதரிசியாக காணப்பட்ட இடம் இந்த நார்தன் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். இந்த இடத்துல தான் தீர்க்கதரிசியாக இருக்கிறான். யோனா தீர்க்கதரிசியாக இருந்தபோது நார்தன் கிங்டம்ல எரோபயாம் 2 ராஜாவாக இருக்கிறார். சதர்ன் கிங்டம்ல யார் ராஜாவாக இருக்கிறாங்கன்னா அமித்சியா என்கிறவர் ராஜாவாக இருக்கிறார். ஸோ இதை எதற்காக நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த ஜோனா ஒரு கதை கிடையாது, ஒரு நபர், மனுஷர், வாழ்ந்தவர், சரித்திரத்தில் இடம்பெற்றவர். அவருடைய அப்பா பெயர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய ஊர் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார் ராஜாவாக இருக்கும்போது தீர்க்கதரிசியாக இருந்தார் அப்படி என்கிற காரியமும் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த யோனா தீர்க்கதரிசியாக இருந்த காலம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகி சென்ற ஒரு காலம். தேவனை விட்டு அந்நிய தேவர்களை வணங்கி தேவனை விட்டு விலகி சென்றவர்களாக காணப்பட்டார்கள். 722 BCல இந்த நார்தன் கிங்டம்ல இருந்தவங்க அசீரியா தேசத்தாரால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள். இந்த யோனா அதற்கு முன்பாக கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ்க்கு முன்னாடி தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்கிறோம். இந்த யோனா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, ஜோனாஸ் ரன்னிங் அவே அண்ட் த லார்ட்ஸ்
pursuing. யோனாவின் ஓடி போகுதலும் கர்த்தரின் பின் தொடருதலும், அந்த தலைப்புல தான் நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த 1ஆம் வசனத்துல நம்ம வாசித்தோம், இந்த யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது அப்படின்னு சொல்லி. தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லும்போது அவர்களுடைய பொறுப்பு அல்லது அவங்களுடைய ஊழியம் என்னன்னா, தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவர்கள், அவர்கள்தான் தீர்க்கதரிசி. இந்த யோனா ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். அவங்க அப்பாவும் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்த காரணத்தினால நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம்னா, ஒரு நல்ல ஒரு ஹெரிட்டேஜ், நல்ல ஒரு குடும்பத்துல பிறந்து வளர்ந்து வரக்கூடியவனாக தான் யோனா காணப்படுகிறான். ஈவன் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, எலிசா தீர்க்கதரிசிக்கு உதவி செய்வதற்கு கூட சில தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, சில ஊழியக்காரங்க இருந்தாங்க. அதுல யோனாவும் ஒருத்தர். எப்படி பவுல் தீமோத்தேயுவை உருவாக்கினார்களோ அதே போலதான் எலிசாவால் உருவாக்கப்பட்டவராக இந்த யோனா நிச்சயமாக இருந்திருக்க வேண்டும். ஸோ விசுவாசம் என்பதில் எந்த ஒரு குறைவும் இருக்க வாய்ப்பே இல்லை, ஊழியம் என்பதிலும் எந்த ஒரு குறைவும் இருக்க வாய்ப்பில்லை. இப்படிப்பட்ட யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. நம்ம இப்படிப்பட்ட யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் போதே நம்ம எல்லாருக்கும் என்ன யோசிக்க தோணும்னா, நிச்சயமாக யோனா இந்த வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிவான் அப்படின்னு சொல்லி. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை எப்படி அவனுக்கு வருதுன்னா, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். அப்பொழுது யோனா என்ன செய்யறாருன்னா, கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்ஷிஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷிஷுக்கும் போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோடே தர்ஷிஷ்க்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தருடைய வார்த்தை வருது, நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கிக்கும்படியாக. ஆனா இங்க யோனாஸ் என்ன செய்யக்கூடியவனாக நாம் பார்க்கிறோம் என்றால், கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போறான். இதுதான் நாம் பார்க்கக்கூடிய யோனா. ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், ஏன் யோனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமற் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவனாக காணப்படுகிறான் அப்படின்னு சொல்லி. 2ஆம் வசனத்துல அதற்குரிய ஒரு க்ளூ இருக்குது. என்னன்னா, மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி. ஸோ இந்த நினிவே அப்படின்னு சொல்லும்போது இது அசிரியாவுடைய ஒரு கேபிட்டல் சிட்டி. ஒரு 50 இயர்ஸ் கழித்து இவங்க தான் இந்த நார்தர்ன் கிங்டம்ல இருக்கவங்கள சிறைப்பிடித்து கொண்டு போறாங்க. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி தான் இது நடக்குது. ஆனா அவங்க அந்த டைம்ல சூப்பர் பவராக இருந்தனால அவர்கள் மூலமாக அதிக நேரம் எதிர்ப்பை இவர்கள் சந்தித்தார்கள். அந்த நினிவேல இருக்கக்கூடியவங்க இஸ்ரவேலின் கர்த்தரை அவர்கள் ஆராதிக்கவில்லை, அவர்கள் அந்நிய தேவர்களை ஆராதிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. யோனாவுக்கு என்ன பிரச்சனைனா, இப்படிப்பட்டவர்களுக்கு எப்படி போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிப்பது? ஸோ அவங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து யோனா தீர்மானித்து என்ன செய்யறான்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷிஷுக்கு போகும்படி கப்பல் ஏறி போறான். கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, யோனாவுக்கு இந்த நார்த் ஈஸ்ட் சைடு போனோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் கம்ப்ளீட்டா வெஸ்ட் சைடுக்கு போறான். கடவுள் சொன்னது கிட்டத்தட்ட ஒரு 600 மைல்ஸ்க்கு
தூரமா இருக்கக்கூடிய நினைவேக்கு போ சொல்றாரு. ஆனால் யோனா அதற்கு 4 மடங்கு தூரத்தில் இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 4 மடங்கு தூரத்தில் இருக்கக்கூடிய, வெஸ்ட்ல இருக்கக்கூடிய, இப்போ அது ஸ்பெயின், அந்த இடத்துக்கு கப்பல் ஏறி போகக்கூடியவனாக இருக்கிறான். இந்த நினிவே அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு அது ஈராக்ல இருக்குது. மோசுல் அப்படின்னு சொல்லி ஒரு சிட்டி இருக்கு. அதுதான் இன்றைக்கு காணப்படக்கூடிய நினிவே பட்டணம். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பைபிள்ல எப்போல்லாம் ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகுதோ அப்போல்லாம் ஆண்டவர் அவர் கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஈவன் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல கூட ஜனங்களுடைய அக்கிரமம் பெருகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல தயை கிடைக்குது. நோவாவும் அவன் குடும்பத்தாரையும் கர்த்தர் பாதுகாப்பாக வைக்கிறார். அவன் மூலமாக பிரசங்கிக்கப்படுகிறது. ஆனால் ஜனங்கள் கேட்கவில்லை. சோ தேவன் கிருபை உள்ளவராக அங்கே காண்பிக்கிறார். அதே போலதான் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஜனங்கள் தங்களுக்கு பேர் உண்டாக்க வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொல்லி சொல்றாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். நீ அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இந்த இடத்துல இந்த நினிவே பட்டணத்தாருடைய அக்கிரமம் பெருகினது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை குறித்து நாகும் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நாகும் 3ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். இரத்த பலிகளின் நகரத்திற்கு ஐயோ. இது நினிவே குறித்ததான ஒரு காரியம். அது வஞ்சகத்தினாலும் கொடுமையினாலும் நிறைந்திருக்கிறது. அடுத்தது அப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா 4ஆம் வசனத்துல தன் வேசித்தனங்களினால் ஜாதிகளையும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ அவங்களுடைய அக்கிரமம் பெருகி இருப்பதனால கர்த்தர் அவர்கள் மேல இரக்கம் காண்பிக்கும்படியாக யோனாவிடம் பேசுறார். நீ போய் அதற்கு விரோதமாக பேச வேண்டும் என்று. ஆனால் இங்க யோனாவோ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறவனாக காணப்படுகிறான். ரன்னிங் அவே ஃப்ரம் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக இருந்து, ஃபேஸ் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஃபேஸுக்கு விரோதமா, கர்த்தருடைய ஃபேஸிலிருந்து விலகி ஓடி போகிறவனாக யோனா காணப்படுகிறான். ஒருவேளை யோனாவை குறித்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தீர்க்கதரிசி, ஊழியக்காரன், கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு சொல்லக்கூடியவன். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கே கீழ்ப்படியாதவனாக கம்ப்ளீட்டா ஒரு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வெகு தூரம் டிராவல் பண்ணி போகும்படியாக செல்கிறான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுவது அது பாவம். அநேக வேளையில் நீங்களும் நானும் கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்கிட்ட இருக்குது, கடவுள் நம்மோடு பேசுகிறார். ஆனால் சில நேரத்தில் கடவுளுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாக நாம் விலகி செல்லக்கூடியவர்களாக காணப்படுகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி செல்வது விசுவாசிகளுக்கு அது எப்போதும் சரியானதாக இருக்காது. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள், இயேசு சிலுவையில செய்த காரியம் என்ன அப்படின்னு சொல்லி தெரியாதவர்கள், ஆனால் இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்கள், படிக்கக்கூடியவர்கள், நாம் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடுவது அது சரியல்ல. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து யோனா விலகி செல்லக்கூடியவனாக, ஓடி செல்லக்கூடியவனாக காணப்படுகிறான். ஆனால் இந்த இடத்துல நம்ம வாசிக்கக்கூடியது என்னன்னா, 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கர்த்தர்
சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ் பைபிள்ல பட் காட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிட்டத்தட்ட இது எபேசியர் நிருபத்துல எப்படி நம்ம அக்கிரமத்துல பாவத்துல இருந்தோம், ஆனால் கர்த்தரோ, அதே விதமாக தான் இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு போது நினிவேக்கு எதிராக பிரசங்கிக்கும்படியாக. ஆனா அவன் கீழ்ப்படியாம கர்த்தருடைய சமூகத்திலிருந்தே, கர்த்தருடைய முகத்திலிருந்தே விலகி ஓடி செல்லக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் விடவில்லை. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த இடத்துல நீங்க கவனித்து பார்த்தீங்கன்னா, பெரும் காற்றை வர விட்டார் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த 4ஆம் வசனத்துல பெருங்காற்றை வரவிட்டார் அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்தது 17ஆம் வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். இந்த பெருங்காற்றை வரவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது இதை நம்மளால அதை ஏற்றுக்கொள்ளவே முடியும். கர்த்தர் இதை அனுமதிப்பாரா? கர்த்தர் இதை எப்படி செய்வார்? ஆனா இந்த சம்பவத்தை தெரிந்த நமக்கு இது ஒரு பெரிய காரியமாக இருக்காது. ஏன்னா பெருங்காற்றை அனுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஏனென்றால் அதற்கு பிறகு நம்ம பார்க்கிறோம், மீனை கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லும்போது எஸ், அங்க கூட கடவுளுடைய அந்த கிருபையை நம்ம பார்க்கிறோம், கடவுளுடைய இரக்கத்தை பார்க்கிறோம். ஆனால் சில நேரத்துல யோனாவுக்கு இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லும்போது நம்மால் ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியும். நமக்கு இப்படி ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கடவுள் பெருங்காற்றை எப்படி அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்ம நல்லா அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த பெருங்காற்றை வர விட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது யோனாவுடைய ஒரு மனம் திரும்புதலுக்கு, அதே போல யோனாவுடைய மனம் திரும்புதலுக்கு மாத்திரமல்ல, நினிவே பட்டணத்தாரின் மனம் திரும்புதலுக்கு ஒரு காரணத்திற்காக தான் கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதுவும் காரணம், அவன் கீழ்ப்படியாதவனாக கடவுளுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதனால கர்த்தர் என்ன செய்கிறார்னா அவனை பின்தொடர்ந்து வருகிறார். இந்த பெருங்காற்று என்னன்னா யோனாவை தண்டிப்பதற்காக அல்ல. யோனா நினிவே பட்டணத்தார் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்புறான். ஆனா கர்த்தர் யோனா கீழ்ப்படியாதவனாக கடந்து செல்லும் போது யோனா தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, யோனா மனம் திரும்ப போய் நினிவேக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பெருங்காற்றை அனுமதிக்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை சிட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி, he disciplines his children. கர்த்தர் நம்மளை சிட்சிக்கலைன்னா நம்ம கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் எதற்காக நம்மை சிட்சிக்க வேண்டும், ஏன் டிசிப்ளின் பண்ணணும்? நம்ம பிள்ளைகளை நம்ம எதற்காக டிசிப்ளின் பண்ணுவோம்? நம்ம அவங்க தவறு செய்யும் போது அந்த தவறை நம்ம சொல்லி அவங்கள சீர்படுத்தி நல்ல நிலையில நல்ல பாதையில செல்லும்படியாக அவங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். அப்படி அவங்க அந்த ஆலோசனைகளை கேட்காத போது நம்ம அவங்கள டிசிப்ளின் பண்ணுவோம். அதே விதமாக தான் கர்த்தரும் நம்மை சிட்சிப்பார். அந்த கர்த்தருடைய சிட்சை அப்படின்னு சொல்லும்போது அது பெயின்ஃபுல் ஃபார் த ப்ரெசன்ட் பட் ப்ராஃபிட் ஃபார் த ஃபியூச்சர். அது இந்த நிகழ்காலத்துக்கு அது கஷ்டம் மாதிரி இருக்கும், ஆனால் அது வருங்காலத்துக்கு அது பயனுடையதாக இருக்கும். பெயின்ஃபுல் ஃபார் த ப்ரெசன்ட் பட் ப்ராஃபிட் ஃபார் த ஃபியூச்சர். இது நிச்சயமாக ஒரு ப்ராஃபிட்டாக இருக்க போகுது யோனாவுடைய வாழ்க்கையில கூட. இந்த யோனா கூட இந்த புக் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இதை ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பெருங்காற்றை கர்த்தர் வரவிட்டார் அப்படின்னு சொல்லும்போது இது யோனாவுடைய நன்மைக்கென்றே தான் இதை அனுமதிக்கிறார். சில வேளையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கூட பெருங்காற்றை போன்ற சூழ்நிலைகளை அனுமதிப்பார். கர்த்தர் நல்லவர் தான், கர்த்தர் அன்புள்ளவர் தான், கர்த்தர் இரக்கமுள்ளவர் தான். ஆனால் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பாதையில செல்ல வேண்டும்.
அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும், அவருக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்பதற்காக சில நேரத்தில் இதை அனுமதிப்பார். ஆனால் அது நல்லதுதான். நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரத்தில் அதை அனுமதிப்பது அது நம்முடைய நன்மைக்கு ஏதுவான ஒரு காரியம். இதுக்கு பிறகு என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல யோனாவுடைய மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம். யோனா மனம் திரும்பி கர்த்தர் அவனை பின்தொடர்ந்து வருவதனால யோனா மனம் திரும்பி திரும்ப நினிவேக்கு போய் பிரசங்கிக்க வேண்டும். யோனாவுடைய மிஸ்டேக்கை கூட கர்த்தர் ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக பயன்படுத்துறார். அதை குறித்து தான் பிறகு இருக்கக்கூடிய வசனங்கள்ல நம்ம பார்க்கிறோம். அப்பொழுது கப்பற்காரர் பயந்து, இந்த பெருங்காற்று வந்த உடனே பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது அப்படின்னு சொல்லி 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, ஈவன் இந்த கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்கிறவரும் கர்த்தர் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஓகே, சோ பெரிய கொந்தளிப்பு உண்டாகிறது. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து என்ன செய்யறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து, இந்த முதல் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் 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 அப்படின்னு சொல்லி the Lord, இங்கிலீஷ் பைபிள்ல பாத்தீங்கன்னா LORD எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கும், ஆல் கேப்ஸ், யாவே, எகோவா, கர்த்தர் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த இடத்துல அவங்க கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யல, தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழ்நிலை வருது. எந்த விதமான சூழ்நிலை? கடல் கொந்தளிப்பாகுது. இப்போ இவங்களுடைய உயிருக்கு ஆபத்து. இந்த சிச்சுவேஷன்ல தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்றாங்க. இது எல்லா மனிதர்களுடைய ஒரு இயல்பு தன்மையை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக காணப்படுகிறது. பிரச்சனை வரும்போது எல்லாருமே ஒருவேளை சில பேர் கர்த்தரிடத்துல திரும்பலாம், சில பேர் தங்களுடைய தேவனிடத்துல தங்களுடைய கடவுளிடத்துல திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். பிரச்சனை வரும்போது, பயம் வரும்போது, கஷ்டம் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கடவுளுக்கு நேராக தான் திரும்புவாங்க. ஆனா சில பேருக்கு அந்த கடவுள் இந்த கர்த்தராக இருப்பாங்க, இயேசுவானவராக இருப்பாங்க. சில பேருக்கு மற்ற தேவர்களாக இருக்கலாம். இப்படி அவங்க செய்யறாங்க. ஃபர்ஸ்ட் அதை செய்யக்கூடியவர்களாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது என்ன செய்யறாங்கன்னா, அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய பாரத்தை லேசாக்கும்படி சரக்குகளை சமுத்திரத்துல எரிந்து விட்டார்கள். ஸோ ரெண்டாவது தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க, ஒன்றும் நடக்கல. அடுத்தது அவங்க சில முயற்சிகளை செய்கிறாங்க, சரக்குகள் எல்லாம் கப்பல்ல இருந்து வெளியே போடுறாங்க. அதற்கு பிறகுதான் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம யோனா என்ன செய்யறாருன்னா, கப்பலின் கீழ் தட்டில் இறங்கி போய் படுத்து கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். கடவுளை வார்த்தைக்கு கீழ்ப்படியாம தர்ஷிஷ்க்கு போறான். ஓகே, அதுவுமே கீழே போறான் அப்படின்னு தான் இருக்கும். அடுத்தது அந்த தர்ஷிஷ்க்கு போற கப்பல்ல கூட கீழே போய் அடித்தட்டுல அயர்ந்த நித்திரையாக காணப்படுகிறான். அப்போ அந்த மாலும் என்ன செய்யறான்னா, எழுப்புறான், யோனாவை எழுப்பிட்டு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அமிழ்ந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார். ஸோ இந்த இடத்துல கர்த்தர் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தல, உன் தேவனிடத்துல வேண்டிக்கொள், ஒருவேளை அந்த கடவுள், அந்த சுவாமி நம்மை நினைத்து இந்த பெருங்காற்றை அமர பண்ணுவார் அப்படின்னு சொல்லி. அண்ட் தென் தேர்ட் என்ன செய்யறாங்கன்னா, அப்போ கூட இந்த பெருங்காற்று, இந்த கொந்தளிப்பு நிக்கல. அப்போ தேர்ட் என்ன செய்யறாங்கன்னா, அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். அப்போ யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவன்கிட்ட கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நீ எங்களுக்கு கண்டிப்பா சொல்ல வேண்டும், உன் தொழில் என்ன, நீ எங்கிருந்து வருகிறாய், உன் தேசம் எது, நீ எந்த ஜாதியான் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இதற்கு அவன் பதில் கொடுக்கிறான், நான் எபிரேயன் அப்படின்னு சொல்லி சொல்றான். முக்கியமா ஒரு காரியத்தை சொல்றான். என்ன சொல்றான்னா, அவன் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால். இவன் சொல்லலைன்னா
யோனா சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு நிச்சயமாகவே தெரிந்திருக்காது. எபிரேயன் சொல்றான். எபிரேயன் அப்படின்னு சொல்லும்போதே அது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி, ஒரு அடையாளம். அது மட்டும் இல்லை, அவன் என்ன சொல்றான்னா, பூமியையும் சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன். ஸோ இவனுடைய கர்த்தர் யார் அப்படின்றதே சொல்லிடுறான். இந்த சமுத்திரத்தையும் பரலோகத்தையும் உண்டாக்குனவர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு கர்த்தருடைய சமூகத்து நின்று விலகி ஓடி போகிறவன் அப்படின்றத அவன் ஜனங்களுக்கு சொல்றான். இது யோனாவுடைய மனம் திரும்புதலை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கு. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி ஓடி போகிறான், ஆனால் கர்த்தர் யோனாவை பின்தொடர்ந்து வருகிறார். இந்த காரியத்தை அவனே சொல்வதனால யோனாவுடைய வாழ்க்கையில கூட மனம் மாற்றம் வர ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். அவங்க இந்த காரியத்தை சொன்னோம்னா அவங்க ரொம்ப அதிகமாக பயப்படுறாங்க. பயந்து என்ன செய்யறாங்கன்னா, பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ யோனா என்ன சொல்றாருன்னா, 12ஆம் வசனம், அதற்கு அவன், நீங்கள் எண்ணெய் எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை நான் அறிவேன். எப்படி இயேசுவானவர் சிலுவையில் நம்முடைய பாவங்களுக்காக மரிக்க ஒப்பு கொடுத்தாரோ, தன்னையே கொடுத்தாரோ, அதே மாதிரி தான் இங்கே யோனா என்ன செய்கிறான்னா, எண்ணெய் எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், என்னுடைய இந்த பாவம் அல்லது என்னுடைய இந்த காரியம் ஆண்டோட சமூகத்தை விட்டு விலகி வந்தது அதற்குரிய தண்டனை எனக்கு தான் வர வேண்டும், உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி முன் வந்து என்னை சமுத்திரத்தில் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த யோனாவுடைய புக்கு கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. வேத வசனங்கள் எல்லாமே ஆதியாகமத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் செய்தியை, தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கு. ஈவன் இந்த கடைசி வசனத்துல கூட யோனாவை விழுங்கும்படியாக ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த மீன் வயிற்றில் யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். இது கூட இயேசுவானவர் அடையாளத்தை கேட்கக்கூடிய ஜனங்களுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பெரிய அடையாளம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏனென்றால் மனுஷகுமாரனும் இதே விதமாக 3 நாள் இரவும் பகலும் காணப்படுவார் அப்படின்னு சொல்லி. இந்த யோனாவுடைய புக்கு கூட இயேசு கிறிஸ்துவை நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. எண்ணெய் அதில் போட்டுருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த கப்பல்ல இருந்தவங்க என்ன செய்யறாங்கன்னா, அவங்க பரிதாபப்படுறாங்க. யோனாவுக்கு பரிதாபமே இல்லை. அந்த நினிவே பட்டணத்தாரை குறித்து ஒரு பரிதாபமே இல்லை. கர்த்தருக்கு அந்த பரிதாபம் இருப்பதனால தான் யோனாவை அதற்கு விரோதமாக பிரசங்கிக்க அனுப்புகிறார். நம்ம 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம், 4ஆம் அதிகாரத்தில், குறிப்பாக 4ஆம் அதிகாரத்தில் அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கப்பலில் பயணித்தவர்களுக்கு கூட பரிதாபம் இருக்குது. போற்றுங்கன்னு சொல்றாரு. பட் ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாக தண்டு வலித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகு மும்முரமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிற்று. அப்புறம் இங்க அவங்க செய்யக்கூடியது என்னன்னா, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் இருக்கும். இதற்கு முன்பாக தங்கள் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தார்கள் இருக்கும். ஈவன் யோனா கிட்ட போய் பேசும்போது கூட அந்த மாலுமி கேப்டன் என்ன சொல்றான்னா, நீ உன் தேவனை நோக்கி கூப்பிடு, ஒருவேளை சுவாமி உன்னுடைய வேண்டுதலை கேட்டு இதை ஸ்டாப் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் இந்த இடத்துல இந்த கப்பலில் பயணித்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்பொழுது அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த இடத்துல கர்த்தர் அப்படின்னு சொல்லும்போது அந்த LORD கேபிட்டல் லெட்டர்ஸ், யாவே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவனந்தம் எங்களை அழித்து போடாதையும், குற்றமில்லாத இரத்த பழியை எங்கள் மேல் சுமத்தாதையும், தேவரீர் கர்த்தர்
உமக்கு சித்தமாயிருக்கிறபடி செய்கிறேன் என்று சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்துல போடுறாங்க. யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனது தவறுதான். நிச்சயமாகவே அது தவறு. கர்த்தர் அதை அப்படியே ஓகே போகட்டும் அப்படின்னு சொல்லி விடலை, பின்தொடர்ந்து வருகிறார். அதை தான் இன்றைக்கு நம்ம சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில கூட கர்த்தர் இந்த கப்பலில் பயணித்தவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நீரே கர்த்தர், தேவரீர் கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஈவன் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் அந்த சமுத்திரம் மும்முரத்தை விட்டு அமர்ந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு போர்த்தனைகளை பண்ணினார்கள். இந்த சம்பவத்தை கூட கடவுள் ஆண்டவரை அறியாதவங்க, கர்த்தரை அறியாதவர்கள் கூட பயன்படுத்துகிறார். அவங்க கூட கர்த்தர் அப்படின்னு சொல்லி அறிந்து கொள்கிறாங்க. ஆனால் இதற்கு பிறகு பார்க்கக்கூடியது என்னன்னா, யோனாவுடைய வாழ்க்கையில் இந்த அதிகாரத்திலேயே சில மாற்றங்கள் வந்ததாக நாம் பார்க்கிறோம். ஆனால் 2ஆம் அதிகாரத்திலலாம் நம்ம பார்க்கும்போது உண்மையிலேயே யோனா மனம் திரும்பி மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருது. நினைவேக்கு போய் பிரசங்கிக்கிறான். ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி போவது அது நமக்கு சரியான ஒரு காரியம் அல்ல. எபிரேயரில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய கைக்கு ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி, ஜீவனுள்ள கர்த்தருடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே, அதை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஆனால் கடவுள் அப்படியே நம்மளை விட்டு விடுகிறவர் அல்ல. நம்மளை பின்தொடர்ந்து அவர் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமுள்ளவராக இருக்கிறாரோ அதை அப்படியே செய்யக்கூடியவராக இருக்கிறார். யோனாவை குறித்து பார்க்குறோம், கர்த்தரை குறித்து பார்க்குறோம். இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கு? நீங்கள் ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறீங்களா? கடவுளை விட்டு விலகி போகிறது, கர்த்தரை விட்டு விலகி போகிறது விசுவாசிகளுக்கு அது நல்லதல்ல. ஒருவேளை நீங்கள் விலகி செல்லக்கூடியவர்களாக, விலகி போய் கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுவீர்கள் என்றால் யோனா செய்தது போல செய்யலாமா? தண்டனை அவங்களுக்கு கிடையாது, எனக்கு தான் அப்படின்னு சொல்லி தன்னை அப்படியே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். இன்றைக்கு அதை தான் நீங்களும் நானும் செய்ய அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் அன்புள்ளவர், தயவுள்ளவர், நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடியவர். பெருங்காற்றை அனுமதிப்பதும் நமக்கு நம்முடைய நன்மைக்காகவே, பெரிய மீனை அனுமதிப்பதும் நம்முடைய நன்மைக்காகவே. இட்ஸ் பைபிள் டைம் நிகழ்ச்சியில எங்களோடு கூட வசனத்தை தியானிக்க வந்த உங்கள் யாவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் ஜோனாஸ் பிரேயர் அண்ட் தி லார்ட்ஸ் ஆன்சர், யோனாவின் ஜெபமும் கர்த்தரின் பதிலும் என்ற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானிப்போம். Don't miss joining us again next Saturday at 10 p.m. on Satyam TV. Until we see you again, have a blessed week. Bye.